வணக்கம். வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அக்கு யாதவ் பற்றி நம்ம பேசுவோம். நாக்பூர் மகாராஷ்டிராவை சேர்ந்த அக்கு யாதவ் கோர்ட்டுக்கு கொண்டு போகிற நேரத்தில் அங்கே உள்ள வளாகத்திலேயே கிட்டத்தட்ட 200 பெண்களால் தாக்கப்பட்டார். ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தவர் தான் இந்த அக்கு யாதவ். வேறு யாருன்னா இவருக்கு பரத் காளிச்சரண் அப்படின்னு பேர் இருக்குது. ஆனால் அதை விட அக்கு யாதவ்னு சொன்னால் தான் ரொம்ப பிரபலம். இந்த காலகட்டம், அதாவது இது எப்போ நடந்தது, 2004 இந்த சம்பவம் நடந்தது. இவ்வளவு பெண்கள் அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த அந்த கிராமத்தில், அதாவது கஸ்தூரிபா கிராமம், இந்த கிராமத்தை சேர்ந்த மொத்த பெண்களும் ஒரு கொலைவெறி தாக்குதலோட நடத்திய இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அக்கு யாதவ் தான் காரணம். ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேங்ஸ்டரை வச்சு எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். அங்கே உள்ள பெண்களும் குழந்தைகளும் சரி, பெண்கள் எல்லாரையும் ரொம்ப கொடூரமாக தாக்கிக்கிட்டு இருந்தான். இவன் அதாவது அந்த தீண்டாமை, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இயங்கி கொண்டுட்டு இருந்த ஒரு காலம். 2004 நடந்த ஒரு சம்பவம். இந்த அக்கு யாதவ் கோர்ட்டில் கொண்டு போகும் நேரத்தில் கிட்டத்தட்ட 200 பெண்களால் தாக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர் தான் அக்கு யாதவ் என்னும் பாரத் காளிச்சரண். இந்த அக்கு யாதவ்னா ஒரு அவ்வளோ ஒரு பயம் கொண்டு, எல்லாருக்கும் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு கேரக்டர். இவன் அந்த அந்த நாக்பூர், அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூர், அங்கே ஒரு கிராமம், கஸ்தூர்பா கிராமம். அங்கே அங்கே இருக்கிற மக்கள் அனைவரையும் கொடூரமாக தாக்குவான். அவனுடைய தொழிலே கூட்டம் சேர்த்து கேங்ஸ்டர் மாதிரி ஒரு கேங்ஸ்டராகவே எல்லாம் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான அத்தனை விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தான். இவனால் கிட்டத்தட்ட ஒரு 40 பெண்கள் பாதிச்சிருக்காங்க, உயிரே எழுதியிருக்காங்க. எப்படியும் ஒரு 4 பேரையாவது அவன் கொன்று ரயில்வே ட்ராக்கில் போட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இவனுடைய குற்றங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருந்ததே தவிர அது குறைந்த பாடு இல்லை, அதுக்கு அவன் வருந்தின பாடும் இல்லை. இந்த குற்றத்தைலாம் போய் சொல்கிறதுக்கு காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுடைய கேஸை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று, அவன் என்னதான் தண்டனையை அனுபவித்து வந்தாலும் உடனே வெளியில் வந்துடுவான். ஒரு ஒரு லாங் டைம் கூட இருக்க மாட்டான் ஜெயிலில். அப்படி இருந்த ஒரு அராஜகமான ஒரு காலம். அப்போது அந்த சமயத்தில் அங்கே உள்ள அந்த கஸ்தூரிபா நகரில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அந்த பெண்களுடைய கணவர்களாக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம்தான் நாளுக்கு நாள் அதிகமாக இருந்தது. இதனால் பெண் குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புறதுக்கு அவங்க பயந்து அனுப்பவே இல்லை. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 6 மணிக்கு மேலே அது எழுதப்படாத ஒரு சட்டமாக தான் இருந்தது. யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அங்கே சேஃப்டி கிடையாது அந்த ஊரில். ஏன்னா இந்த அக்கு யாதவுடைய அந்த அராஜகத்துக்கு அளவே இல்லை. அவனுடைய அட்டகாசம் அதிகமாக இருந்தது. அவன் எப்பவும் ஒரு 5-6 பேரோடவே இருப்பான். எப்படி அவங்க கையில் கத்தி, துப்பாக்கி, எல்லா ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு தான் அவன் இருப்பான். அந்த ஊரில் அவன் வச்சது தான் சட்டம். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். எல்லார்கிட்டேயும் பணம் பறிப்பான், வீடு புகுந்து கொள்ளையடிப்பான், பெண்களை மானபங்கப்படுத்துவான். வயது வரம்பு கிடையாது, பெரியவங்க சின்னவங்க கிடையாது, பெண்களில் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு கிடையாது. சொல்லப்போனால் 10 வயது சிறுமியை கூட விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்டவன். இன்னொன்று, ப்ரெக்னென்ட் உமன்ஸுன்னு கூட பார்க்க மாட்டான். அவர்களையும் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்கான். இவன் பண்ண அந்த விஷயங்கள்லாம்
யாரும் வந்து பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு அராஜகம் இருக்குது. இதை இதை பார்க்குற அந்த பெண்களுக்கு அவங்களுடைய பொறுமை வந்து நாளுக்கு நாள் அவங்க வந்து அது எல்லாம் மீறிக்கிட்டே போகுது. இவனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஒரு முறை ஆஷா அப்படிங்கிற அந்த அந்த கிராமத்திலேயே அந்த ஒரு தலித் சமுதாயத்திலேயே ஆஷான்னு சொல்லக்கூடிய அந்த பெண், கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய அந்த பெண், அங்கே உள்ள மக்களை எல்லாம் திரட்டி அவங்களெல்லாம் வந்து இப்போ முடியலன்னா எப்போவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து தைரியமாக செயல்படணும் அப்படின்னு எல்லார் மனதிலும் ஒரு ஒரு தைரியத்தை கொண்டு வைத்துட்டு அந்த பெண்ணை வந்து அவனை வந்து இவனை எப்படியாவது நம்ம வந்து இவனுடைய ஆட்டத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவனை வந்து முடிச்சு அவனை வந்து எப்படியும் அவனை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி பல பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவினாஷுங்கிற ஒரு உன்னுடைய நண்பனான அவினாஷ் அவன் மூலமாக அது எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. காரணம் அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த தருணத்தில் அவினாஷுங்கிறவன் அவனுக்கு வந்து ரத்தம் கொடுத்துருக்கான், ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்கான். ஆனால் அவினாஷுங்கிறது இவன் மாதிரி கிடையாது, இந்த மாதிரி அக்கு யாதவ் மாதிரி கிடையாது. அவன் வந்து இவனுக்கும் ஃப்ரெண்டாக இருப்பான், மற்ற இந்த கம்யூனிட்டி மக்களுக்கும் அவன் வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ வந்து மக்களுக்கு வந்து அவினாஷை வந்து மதிக்கிறாங்க. அவன் வந்து எல்லாரையும் வந்து புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒருத்தன். ஆனால் இவன் அக்கு யாதவுக்கு அவினாஷ் வந்து இவங்களோடைய பழகுறது பிடிக்கல, குறிப்பாக உஷாவோட பழகுறது பிடிக்கல. அதனால் அவன் வந்து கண்டிக்கிறான். ஆனால் அவன் வந்து இல்லை, நான் வந்து என் நிலைமை, நான் என் நிலை இப்படி தான், நான் வந்து உனக்கும் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், உஷாவுக்கும் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு அது பிடிக்காம ஒரு கட்டத்தில் இவனையே வந்து போட்டு தள்ளிடுறான். இதனால் கோவணந்த ஆஷா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் மேலே ரிப்போர்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி இவனுக்கு வந்து 2 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்குது. இந்த சிறை தண்டனை முடித்து 2 ஆண்டு கழித்து அவன் வெளியில் வரும்போது இவன் வந்து கங்கணம் எடுத்துகிட்டு வரான். இந்த மாதிரி வந்து என்னை சிறைக்கு அனுப்பின இவளை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது போலயே சிறையிலேருந்து வெளியில் வந்தவன் அன்னைக்கு நைட் அவங்க ஆஷா வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த சமயத்தில் கதவை தட்டுறான். சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆஷா வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த சமயம் இவன் வந்து ஆஷாவை போட்டு தாக்கி சரமாரியாக அவனை வந்து கொலை பண்ணுறான். பல காயங்கள் ஏற்படுத்தி வந்து அக்கு வேற ஆணி வேறையும் அந்த ஆஷாவுடைய பாடியை வந்து சின்ன பின்னமாக்குறான். இதனால் மக்கள், அதான் உள்ள பெண்கள் எல்லாம் ரொம்ப கொதிப்பு அடைகிறாங்க. இவனுடைய அட்டகாசத்துக்கு எல்லை இல்லையே அப்படின்னு எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு சமயத்தில் தான் வந்து உஷா நாராயண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த பெண் வந்து ஒரு ஒரு 10 வயது சிறுமியிடம் இவன் பண்ண விஷயம் வந்து பொறுக்க முடியாமல் அந்த பெண் அதே போல் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அதுக்காக அவன் வந்து மறுபடியும் அவன் சிறை சொல்கிறான். இந்த சிறை போகிறதுங்கிறது இவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இவன் வந்து போகிறதும் வர்றதும் இருப்பான். கிட்டத்தட்ட எப்படியும் 14 முறை இவன் வந்து சிறை போயிட்டு வருவான். அதே போல் அங்கே சிறை இருந்து வந்த இவனை நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு உஷா நாராயணனையும் தாக்க வரும்போது உஷா நாராயண் வீட்டில் தம்பி தங்கை எல்லாம் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து வெளியில் போக சொல்லிட்டு இந்த குரூப், இவனுடைய இந்த அத்து யாதவோடைய குரூப் உடைய தாக்குதலை வந்து எதிர்கொள்ளும் விதமாக இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அங்கே உள்ள வீட்டில் உள்ள கேஸ் டியூப்பை வந்து ஆன் பண்ணி நான் வந்து பற்ற வைக்கிறேன், உங்களெல்லாம் வந்து சேர்த்து நம்ம எல்லாரும் ஒன்றா போவோம் அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு அந்த பெண் வந்து செயல்படவும், என்னதான் கையில் கத்தி கபடா எல்லாமே இருந்தாலும் இவங்களுக்கும் அந்த பயம்ன்ற ஒரு விஷயம் வருது. எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கட்டை கம்பு எல்லாம் எடுத்து அவங்கள தாக்க துவங்குறாங்க. அதன் பிறகு அந்த அந்த கூட்டத்தையே வந்து சின்ன பின்னமாக்குறாங்க.
தீ வச்சு கொளுத்துறாங்க. இத பார்த்து பயந்த அத்து யாதவ் அங்க உள்ள போலீஸ்க்கு ஸ்டேஷன நோக்கி ஓடுறான். அதுவரை காப்பாத்திட்டு இருந்த அந்த போலீஸ் எல்லாம் ஏதோ ஒரு கேஸ் போட்டு அவன காப்பாத்துறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு அவன வந்து சிறையில தள்ள பார்க்குறாங்க. அந்த அந்த சமயத்துல தான் வந்து கோர்ட்டுக்கு ஆஜராகுறான். கோர்ட்ல என்னதான் அவன் வந்து இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சாலும், மறுபடியும் அவனுடைய செயல் அட்டகாசம் வந்து தாங்காம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இதை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவன் வந்து ரொம்ப கோவம் வர மாதிரி பேசுகிறான். அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் கன்னா பின்னான்னு பேசுகிறான். இவன் பண்ண கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு நாள், அதாவது ஆகஸ்ட் 13 2004 கோர்ட் வளாகத்திலேயே அங்கே உள்ள பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மிளகாப்பொடியை தூவி அங்கே உள்ள எல்லாரும் சுற்றி இருக்கவங்க மேலே மிளகாப்பொடியை தூவி அவனை போட்டு அவனை வந்து எல்லா பெண்களும் தாக்கி அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். இப்போ இந்த இந்த விஷயம் பண்ண இந்த கொலை செய்த காரணமாக எப்படியும் ஒரு 14 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணவும் அங்கே உள்ள அந்த கிராமத்து பெண்கள் எல்லாமே வந்து ஒன்று திரண்டு வந்து நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லவும் இவங்களால என்ன செய்ய முடியும்? சரி, இந்த எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இந்த கிராமம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை வந்து இறந்ததை நினச்சி கொண்டாடுது. இப்படி ஒரு அரக்கனை, அதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு வச்சுக்கிட்டு, அதாவது இத்தனை வருஷமாக அங்கே உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் யாருடைய வாழ்க்கையின் நிம்மதி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து இறந்தது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃபாக அவங்க வந்து கருதுகிறாங்க. இவனை பற்றி என்னதான் வந்து போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாலும் போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருந்திருக்கு. இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் இவன் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தால் யார் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து தெரிவிச்சிடுறாங்க. அவன் கொடுக்குற அந்த பணத்துக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் அவங்க வந்து அவனிடம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து இத்தனை பெண்களை 200 பெண்கள் வந்து கூடி அவனை வந்து கொலை பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு விஷயமாக தான் அது கருதப்படுது. அதுதான் அத்து யாதவ் ஒரு கிராமத்தையே வந்து இந்தளவுக்கு சின்ன பின்னமாக்கினவனை எல்லா பெண்களும் வந்து துணிஞ்சு தைரியமாக அவனை வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.